சபையில என்ன பண பேச்சு அப்படின்வாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த ஏஎஃப்டி சர்ச் அப்படின்வாங்க. அங்க பணத்தை பற்றி பேசுவாங்க அவங்க. நாங்க ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறோம். பணத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க. அதான் பிரச்சனை. இது கேட்கறதுக்கு சில ரொம்ப ஆவிக்குரிய தன்மை ஒரு தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் முக்கியம் கிடையாது, பணம் கெட்டது. நாம ரொம்ப பக்தியா இந்த பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்கள் பைபிளை வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதுக்கும் சபைக்கு போறதையும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறப்போ ரொம்ப அது அப்படியே இது மாதிரி இருக்கும். அது தப்பு, முட்டாள்தனம். சரியான ஆவிக்குரிய ஒரு இதே கிடையாது. அது தவறான சில அபிப்பிராயங்கள்லாம் கிறிஸ்தவத்துல நிறைய இருக்கு பாருங்க. பணக்காரன் பரலோகம் போக முடியாது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. அப்ப அவங்க லாஜிக்கின் படி ஆபிரகாம் பரலோகம் போல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கான்டெக்ஸ்ட் இல்லாம வாசித்துக்கிட்டு பைபிளுடைய ஒட்டுமொத்த போதனையை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா வியாக்கியானம் பண்ணி தப்பு தப்பா புரிஞ்சு தப்பு தப்பா நம்பினா எப்படி இந்த விஷயத்துல முன்னேற முடியும்? முன்னேற முடியாது. நல்லா போயிட்டு இருக்கிறான். இந்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாரா? இந்த மாதிரி கேடுகட்ட விதத்துல யோசிக்கும்படி பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான் கிறிஸ்தவர்களே. நிறைய கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்கிறது இல்லை இதெல்லாம். அவங்க பணத்தை பத்தி பேசு, இந்த சபை பணத்தை பத்தி பேசு, பணக்கார சபை. சில காரியங்களை நான் சொல்ல விரும்பல, மேடையில இருந்து சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அதை கரெக்டா யோசித்து பாருங்க, ஆழமா யோசித்து பாருங்க. எப்பவுமே மேற்பூச்சா பார்க்க கூடாது. பாக்குறதுக்கு அப்படி தெரியுது, ஆனா நீங்க கரெக்டா யோசித்து பாருங்க. உண்மை என்ன தெரியுமா? பொதுவா நல்லவங்க கையில பணம் இருக்கும். கொஞ்சம் கவனிங்க. பொதுவான்னு சொல்றேன், அவங்கள பழிச்சு பேசுறேன்னு கிடையாது. வார்த்தையில கரெக்டா புரிஞ்சுக்கணும். பொதுவா ஜெனரலி பொதுவா ஒரு நல்லவங்க கையில பணம் இருக்கும் வேதமே போதிக்குது. ஐஸ்வர்யம் இருக்கும் வேதமே போதிக்குது பாருங்க. நீதிமொழியில் கெட்டவர்கள்ட்டையும் சில நேரம் ஐஸ்வர்யம் இருக்குது. கெட்டவங்க கையில பணம் இருந்தா அதை எப்படி நினைச்சுக்கணும்? அதை பத்தி வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் தான் எல்லாம் தீமைக்கும் வேறு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும், பண ஆசைக்கும் பணத்தை வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அது பணக்காரனையும் பாதிக்கலாம், ஏழையும் பாதிக்கலாம். ரெண்டுமே பணத்தை தான் நம்பி வாழ்றாங்க. அந்த பணக்காரங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நம்பி வாழ்றாங்க. இவங்க ஏழைகள் இவங்கள்ட்ட இல்லாத பணத்தை நினைச்சு ஒன்னும் இல்லைன்னு நினைச்சு, அப்ப அவங்க நம்பிக்கை அது மேல தானே இருக்கு. அது வந்தா எல்லாம் இருக்கும், அது இல்லாதனால என்கிட்ட ஒன்னும் இல்ல. பவுல் 2 கொரிந்தியர் 8:9 எழுதுறத பாருங்க. யாரும் கட்டாயத்தினால கொடுக்க வேண்டான்றாரு. கட்டாயப்படுத்தி உங்களை நான் 10% உங்கள்ட்ட இருந்து வாங்க விரும்பல அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாடு அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுச்சு. வசதி தானே, 10% கொடுக்க தேவையில்ல, ஒன்னும் கொடுக்க தேவையில்ல. வசதியா தசம் பார்த்து ஒழிச்சு கட்டிடலாம். இந்த காணிக்கை கொடுக்கிற விஷயத்தையே ஒழிச்சு கட்டிடலாம். கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கை அவசியம் கிடையாது. அவருக்கு வானமும் பூமியும் சொந்தம், வெள்ளியும் பொண்ணும் சொந்தம். அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய தேவைகளை, சபையினுடைய தேவைகளை எப்படி சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் எப்படியோ சந்திப்பார். அவருக்கு 1000 வழி இருக்கு. இதை சிலர் பார்த்துட்டு பணம் திரட்டுது பாரு, பணம் திரட்டுறாங்க பாரு அப்படின்வாங்க. என்ன பண்ற? சத்தியத்தை நான் போதிக்கணும். அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டோம். கொடுக்காதீங்க, நீங்க கொடுத்துதான் ஆகணும்லாம் கிடையாது. கர்த்தரிடத்தில் எப்படி கொடுக்கிறது? பரலோகம் ஏறி போய் கொடுக்க போறோமா? அதுக்கு ஸ்பெஷல் ஏணி இருந்தா வேணா பரலோகத்துக்கு ஏறி கர்த்தர்ட்டே கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா பொருளாதார செழிப்பை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். பண ரீதியாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்துட்டார். வேலையில வெற்றியை குறித்த வாக்கு தத்தங்கள் இந்த மாதிரி ஒன்னொன்னா அப்படியே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது, அல்லது தெரியும் அதை ஒண்ணு நம்புறது இல்லை, அல்லது நம்புறாங்க ஆனா நம்பி வாழ்றது இல்லை. நம்பிக்கையோட செஞ்சா அது வாய்க்கும், நம்பிக்கை இல்லாம செஞ்சா அது வாய்க்காது. வார்த்தை வர்றதுக்கு முன்னால செஞ்சா சில நேரம் வாய்க்காது, வார்த்தை வந்த பிறகு செஞ்சா வாய்க்கும். பேதுரு ராவெல்லாம் மீன் பிடிக்க வலைய இங்க போட்டார், அங்க போட்டார், எல்லாத்துலயும் போட்டார். அப்புறம் இயேசு என்ன புதுசாவா ஏதாவது சொன்னாரு? வலைய இந்த பக்கம் போடுன்னாரு. ஒன்னும் புதுசா இல்ல, அதே வலைய அதே பக்கத்துல போடுன்னு தான் சொன்னாரு.
ஆனா இப்ப என்ன வித்தியாசம், அவர்கிட்ட இருந்து வார்த்தை வந்துருச்சு. அந்த வார்த்தையை பேதுரு ஓரளவுக்கு நம்பிட்டாரு. அந்த வார்த்தையை நம்பி போட்டதுனால அது வாய்ச்சிருச்சு. அப்ப இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. இதை நீங்க நம்புறீங்களான்னு தான் அடுத்த கேள்வி. இதை நம்பி வேலைக்கு போய் தேடுங்க, ஒரு முயற்சி எடுங்க. பிராக்டிக்கலா சொல்ல போனா வெறும் நம்பிக்கை பத்தாது. வெறும் நம்பிக்கை, பிராக்டிக்கலா பேசுறேன் நான். ஞானமும் வேணும், உண்மையும் வேணும். இந்த காரியங்கள்லாம் முக்கியம். நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஞானம் இல்லாம பைத்தியார்த்தனமா நடந்துக்கிட்டா அது முட்டாள்தானோ. ஞானத்தோட காரியங்களை செய்யணும். சில நேரம் நாம முன்னேறாததுக்கு காரணம் பண விஷயத்துல ஞானம் இல்லை. யாரும் பணத்தை சொல்லியே தரல. பணத்தை பற்றி ஸ்கூல்ல என்னென்னத்தையோ சப்ஜெக்ட் சொல்லி தராங்க. எப்ப பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது சொல்லி தந்தாங்களா? சில சபைகள்ல கிறிஸ்தவத்துல அதை எதிர்க்கிறாங்க. பணமே வேண்டாம், பணம் கேட்டது அப்படின்னு அவங்க போறாங்க. அப்போ பணத்தை பற்றி யாரும் ஒரு ஞானமா நமக்கு சொல்லி தராதனால சில நேரம் ஒரு அறிவு இல்லாம நாமளும் நடந்துக்கிறோம். நாம முன்னேற முடியாது. அப்ப ஞானமும் தேவை. ஒன்றும் இல்லை, யூடியூப்ல சிலர்லாம் பணத்தை குறித்த ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோட பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு பார்க்கலாம் நீங்க. என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சாம் செல்லதுரை எவ்வளோ பேசியிருக்காங்க பொருளாதார செழிப்பை பற்றி. வித்தியாசமான சீரீஸ் யூடியூப் சேனல் இருக்குது. அப்ப ஞானமும் வேணும். ஆனா எங்க தொடங்கணும்? நம்பிக்கை. தேவன்கிட்ட பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட தான் எல்லாமே தொடங்குது. உங்களுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் செய்வார் நீங்க நம்பினீங்கன்னா போதும். ஒன்னொன்னா உங்க பக்கம் சாய வைப்பார், ஒன்னொன்னா கைகூடி வர வைப்பார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோட தொடங்குங்க, தேவன் என்ன ஆசீர்வதிப்பார். ஆனா என்னென்ன சில கிறிஸ்தவங்களுக்கு இதை நம்புறதே கஷ்டமாயிடுது. ஏன்னா பணம் எனக்கு நல்லது இல்லை, இது எனக்கு கெடுத்துரும், இது ஒரு தீமை, பணம் தான் எல்லாம் தீமைக்கும் வேறு. இந்த மாதிரி சில பணத்தை குறித்த பொருளாதார செழிப்பை குறித்த சில பிற்போக்கான நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நாம இந்த விஷயத்துல முன்னேற முடியாது. பணம் எனக்கு எடுத்துரும், இது பணம் தீமை, தீமைக்கு வேற இருக்குது, இதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க நம்பவே மாட்டீங்க. ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, பணம் தான் எல்லாம் நினைச்சு பணத்துக்கு பின்னால அலையிறது, அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பது, அது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்து ஐயோ அது வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. பணம் கெட்டது, பணம் முக்கியமே கிடையாது, சபையில என்ன பண பேச்சு அப்படின்வாங்க, அதுதான் பிரச்சனை, அந்த ஏஎஃப்டி சர்ச் அப்படின்வாங்க. அங்க பணத்தை பற்றி பேசுவாங்க அவங்க. நாங்க ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறோம். பணத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க. அதான் பிரச்சனை. இது கேட்கறதுக்கு சில நேரம் ரொம்ப ஆவிக்குரிய தன்மை, ஒரு தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் முக்கியம் கிடையாது, பணம் கெட்டது, நாம ரொம்ப பக்தியா இந்த பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்கள், பைபிளை வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதுக்கும் சபைக்கு போறதையும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறப்போ ரொம்ப அது அப்படியே இது மாதிரி இருக்கும். அது தப்பு, முட்டாள்தனம். ஆவிக்குரிய சரியான ஆவிக்குரிய ஒரு இதே கிடையாது. அது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தப்பு. இந்த தவறான எக்ஸ்ட்ரீம் உலகத்தில் அதிகமா பார்க்கலாம். நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம்? பணம் தான் எல்லாம், பணம் தான் கடவுள். ஆங்கிலத்தில் இப்படி வருது, ஒரு மொழிபெயர்ப்பு அழகா வருது, NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். லைஃப் இஸ் நாட் மெஷர்ட் பை ஹவு மச் யூ ஓன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதுன்றதை வச்சு உன் வாழ்க்கையை எடை போட்டுற முடியாது. சில பணக்காரங்க அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் பேக்கப் பிளான் செட்டப் பண்ணி வச்சிட்டோம், நம்ம பாதுகாப்பா பத்திரமா இருக்கும். சில ஏழைகள் என்ன நினைக்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லாதனால என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே தப்பு. அப்போ ரெண்டுமே பணத்தை தான் நம்பி வாழ்றாங்க. அந்த பணக்காரங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நம்பி வாழ்றாங்க. இவங்க ஏழைகள் இவங்கள்ட்ட இல்லாத பணத்தை நினைச்சு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு, அப்ப அவங்க நம்பிக்கை அது மேல தானே இருக்கு. அது வந்தா எல்லாம் இருக்கும், அது இல்லாதனால என்கிட்ட ஒன்னும் இல்ல. நீதிமொழிகள் 11:28, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துருவான். உங்க குடும்பத்துல சமாதான, சந்தோஷம், அன்பை பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியுமா? நீங்க எனக்கு தெரியும் சில பணக்காரங்க அவங்க குடும்பத்துல கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. அப்ப
அந்த எக்ஸ்ட்ரீம் போக கூடாது பாருங்க. என்கிட்ட பணம் மட்டும் இருந்தா நான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல், தப்பு. அது உலகம் அப்படி சிந்திக்கும். ஒருத்தர் எவ்வளவு பணக்காரங்களா இருக்கலாம், ஆனா ஜீவனுள்ள தேவனை அவங்க அறியலைன்னா அவங்க லைஃப் வந்து ஃபெயிலியருங்க. இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஆத்துமாவை இழந்தா அவனுக்கு என்ன லாபம்? லாபமே கிடையாது. இப்போ இந்த அடுத்த எக்ஸ்ட்ரீம் பத்தி பேசுவோம். பணம் வந்து உன்னை கெடுத்துரும். பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. 1 தீமோத்தேயு 6:10 இல்லையா? பண ஆசை. பண ஆசைக்கும் பணத்தை வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரியும் சில பணக்காரங்க வந்து பணத்தை வச்சிருக்கிறாங்க, ஆனா பண ஆசை உள்ளவர்கள் கிடையாது. ரொம்ப லூசா பிடிப்பாங்க, பணத்தை தாராளமா கொடுப்பாங்க. சிலவங்க பணம் இல்லை, ஆனா இருக்கிறத ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஓவர் ஆசை, இன்னும் வேணும்னு இருக்கிறத ரொம்ப டைட்டா ஆசை, இதை இழந்துடக்கூடாது, இன்னும் அடையணும். இதே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவி குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பண ஆசை அவங்களை கெடுத்துருச்சு. அது பணக்காரனையும் பாதிக்கலாம், ஏழையும் பாதிக்கலாம். பணம் எல்லா தீமைக்கும் வேறு கிடையாது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. தவறான சில அபிப்பிராயங்கள்லாம் கிறிஸ்தவத்துல நிறைய இருக்கு பாருங்க. பணக்காரன் வந்து பரலோகம் போக முடியாது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. பணக்காரன் பரலோகம் போக முடியாது. அப்ப அவங்க லாஜிக்கின் படி ஆபிரகாம் வந்து பரலோகம் போல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கான்டெக்ஸ்ட் இல்லாம வாசித்துக்கிட்டு பைபிளுடைய ஒட்டுமொத்த போதனையை புரிஞ்சிக்காம தப்பு தப்பா வியாக்கியானம் பண்ணி தப்பு தப்பா புரிஞ்சு தப்பு தப்பா நம்பினா எப்படி இந்த விஷயத்துல முன்னேற முடியும்? முன்னேற முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப பணம் வந்தா உன்னை கெடுத்துரும், ரொம்ப பணம் வந்தா உன்னை கெடுத்துரும். பார்க்கறதுக்கும் அப்படி தெரியும். சிலர் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரியே நீங்க பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதோ அவங்க கைக்கு ரொம்ப பணம் வந்தோடனே தலைதறிக்க ஆடி சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப பணம் வந்துருச்சுன்னா, சில காரியங்களை நான் சொல்ல விரும்பல, மேடையில இருந்து சொல்லணுமான்னு யோசிக்கிறேன், நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ரொம்ப பணம் வராத வரைக்கும் அப்படியே நார்மலா போன மாதிரி இருக்குது. ரொம்ப பணம் வந்தோடனே தலைதறிக்க ஆடி என்னத்தையோ செஞ்சு தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் வாழ்க்கையும் கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப பார்க்கப்ப நமக்கு எப்படி தெரியுது பணம் தான் அவங்களுக்கு எடுத்துருச்சுன்னு? ஆனா நீங்க அதை கரெக்டா யோசித்து பாருங்க, ஆழமா யோசித்து பாருங்க. எப்பவுமே மேற்பூச்சா பார்க்க கூடாது. பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, ஆனா நீங்க கரெக்டா யோசித்து பாருங்க, பணம் தான் அவங்களுக்கு எடுத்துருச்சா? உண்மை என்ன தெரியுமா? அவங்க ஏற்கனவே கெட்டு போய் தான் இருந்தாங்க, தெரியல. பணம் வந்தோன்னு தான் வெளிப்பட்டுது. தலைதறிக்க ஆடுற தன்மை உள்ள எப்பவுமே இருந்து காத்துக்கிட்டு இருந்தது, வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்புக்கு பணம் வந்தாலும் வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சதா தலைதறிக்க ஆடியாச்சு. இது வந்து பணம் கெடுத்துச்சுன்னு கிடையாது, உள்ள கெட்டு போய் கிடக்குது. பணம் வந்து உங்களை கெடுக்காது, நீங்க யார் என்பதை வெளிப்படுத்திடும் சீக்கிரமா. பணம் வந்து நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தும், உங்களை கெடுக்கிறது இல்லை. உங்களுக்கு உண்மையான கலரை காமிச்சிடும், சீக்கிரமா காமிச்சிடும், மறைந்திருக்கிற அந்த உண்மையை வெளிப்படுத்திடும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து பணம் வந்து தீமை, பணம் எனக்கு எடுத்துருன்றது தப்பு. அந்த மாதிரி அபிப்பிராயத்தை ஒழிச்சு காட்டணும். அப்பதான் வந்து இந்த வாக்கு தத்துவங்களை நம்பி நாம முன்னேற முடியும். பாருங்க, பணத்தை குறித்து சரியான அபிப்பிராயம் என்னது? பணம் வந்து முக்கியம், இந்த வாழ்க்கையில பணம் முக்கியம். பொருளாதார செழிப்பு முக்கியம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. 1 நாளாகமம் 29:12. அப்ப தேவன் கொடுக்கிறார் எத்தனை வசனம் சொல்லுது? அப்ப தேவன் கெட்டதை கொடுப்பாரா? கிடையாது. அவர் கொடுக்கறதுனால இது நல்லதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். உலகத்திலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா கூட நிறைய வேதனை இருக்கு. குடும்ப வாழ்வு வந்து ஃபெயிலியரா இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா அவங்க வந்து தங்களையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு. அப்போ ஐஸ்வர்யத்தோட நிறைய வேதனை கலந்து
வேதனையற்ற ஐஸ்வர்யம் என்ன? ஐஸ்வர்யம் இருக்கு, அந்த ஐஸ்வர்யம் உங்களை கெடுக்காமவும் இருக்கு. உங்க குடும்பமும் வெற்றிகரமா இருக்குது, உங்க வேலையும் வெற்றிகரமா இருக்கு, உங்க கேரக்டரும் நல்லா இருக்கு, உங்களுக்குள்ள சமாதானமும் இருக்கு. ஆல்ரவுண்ட் சக்சஸ் உடைய ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுப்பார். பைபிளுடைய போதனை எப்படி தெரியுமா இருக்கு? பொதுவா நல்லவங்க கையில பணம் இருக்கும். பொதுவா நல்லவங்க கையில, கொஞ்சம் கவனிங்க, பொதுவான்னு சொல்றேன். சில நேரம் ஒரு நல்லவர்கள்ட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதனால நான் அவங்கள பழிச்சு பேசுறேன்னு கிடையாது. வார்த்தையில கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பொதுவா ஜெனரலி பொதுவா ஒரு நல்லவன் கையில பணம் இருக்கும். வேதனை போதிக்குது. நல்லவனா யார்? உதாரணத்துக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன், ஒரு தாழ்மையோடு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கையில ஐஸ்வர்யம் இருக்கும். வேதனை போதிக்குது பாருங்க. நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். தன் பிள்ளைகளுக்கு கடன் வைத்து போகிறான் எழுதல, தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கெட்டவர்கள்ட்டையும் சில நேரம் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா அதை பத்தி வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் வேதம் சொல்லுது. இப்ப கெட்டவன் கையில பணம் இருந்தா அது எப்படி நினைச்சுக்கணும்? அது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறாரு. எப்படி? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறார். ஒரு நாள் நீதிமான் கையில் போகும் அது. கெட்டவன் கையில பணம் நிலைக்காது. தேவன் சில விதங்களில் செயல்படுகிறார். நீங்க தாழ்மையோட கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தரை சேவிச்சு அவர் சொல்றது கரெக்டா செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா என்ன தெரியுமா வரும்? ஐஸ்வர்யம் வந்துடும். அப்ப என்ன கெடுக்கிறதுக்கு என்ன கொடுத்தாரா? நல்லா போயிட்டு இருக்கிறான், இந்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாரா? என்ன விளையாடுறோம் நம்ம? கிடையாது. இந்த மாதிரி கேடுகட்ட விதத்துல யோசிக்கும்படி பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான் கிறிஸ்தவர்களே. தேவன் பண விஷயத்துல நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரா இல்லையா, அதை குறித்து வேதம் என்ன போதிக்குது என்பதை குறித்த சந்தேகம் இருந்ததுன்னா அது ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாதிச்சிடும். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க பணம் முக்கியம் இல்லைன்னு. அது முக்கியம் என்பதனாலதான் தேவன் அதை குறித்தும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உபாகம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தை விட பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறவர் சொல்லிடுச்சு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் எதுங்க பெருசா? ஐஸ்வர்யமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனா? சிலர்கிட்ட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, சிலருக்கு அந்த டேலண்ட் இருக்க மாட்டேங்குது. கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் மத்தியிலே பார்க்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கிட்டத்தட்ட அவருடைய எல்லா சொத்தையுமே ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டாரு, சேரிட்டிக்கு தானம் தர்மம் கொடுத்துட்டாரு. எல்லாம் யோசித்தான், ஐயோ பெரிய சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, எல்லாம் போச்சுன்னு. திரும்ப அப்படியே மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அந்த பண விஷயத்துல அதை சம்பாதிக்கிறது, அதுல பெருக்கிறதுல ஒரு டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. சிலர் தலையில இருக்கிறாங்க, எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுறாங்க. தேவன் என்ன சொல்றாரு? நான் அந்த டேலண்ட்டை உனக்கு தரேன்றாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பேன்னு மட்டும் சொல்லல, கொடுக்கிறவர். இந்த கொடுக்கிறவர்ன்ற வார்த்தை ரொம்ப, கொடுப்பேன்னு சொன்னா இதை நான் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். கொடுத்தேன்னா உனக்கு முன்னால கொடுத்தேன்னு அர்த்தம். கொடுக்கிறவர்னா இவருடைய தன்மையே, இவருடைய சுவாபமே எப்படின்னா இது அவர் கொடுக்கிறது பிடிக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் அப்படிப்பட்ட டைப். அவரு தேவன் என்ன டைப்னு புரிஞ்சுக்கணும். அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நிறைய பேர் இதை நம்புறதே கிடையாது. ஆனால்தான் ஐஸ்வர்யத்துல அவங்க முன்னேற்றத்தை அனுபவிக்காமலே போயிடுறாங்க. இதை இன்னைக்கு நம்புங்க. இந்த ஒரு வசனத்தையே பிடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலையில இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு தொடங்கி உங்களுக்கு உயர்வு தான். இந்த ஒரு வசனத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, இந்த வசனத்துல எதுங்க ரொம்ப பெருசு?
ஐஸ்வர்யம் கிடையாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஆனா அதை விட பெருசு ஒண்ணு இங்க இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த பலனை ஏன் கொடுக்கிறான்னு சொல்லி இருக்கு. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அப்போ ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படி இந்த பலனை கொடுக்கிறாருன்னா எதுங்க பெருசு? இந்த பலனா அல்லது இந்த கன்ஃபார்ம் பண்ணப்படுகிற இந்த காரியமா? எது பெருசு? உடன்படிக்கை நிறைய கிறிஸ்தவனை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்க பணத்தை பத்தி பேசுது, இந்த சபை வந்து பணத்தை பத்தி பேசுது, பணக்கார சபை. பணம் பெருசு கிடையாதுங்க, ஐஸ்வர்யத்தை விட அந்த பலன் பெருசு. அதை விட உடன்படிக்கை பெருசு. உடன்படிக்கைன்னு அர்த்தம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற விசேஷித்த ஒரு உறவு. கணவன் மனைவி உறவு வந்து உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவுல என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு இருக்கிறது எல்லாமே உனக்கு, உனக்கு இருக்கிறது எல்லாமே எனக்கு. பணக்கார ஒரு மனுஷன் ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா, கல்யாணம் பண்ண அந்த செகண்ட்ல இருந்து அவருக்கு இருக்கிறது எல்லாமே இந்த பெண்ணுக்கு சொந்தம். ஏன்னா அந்த உறவின் நிமித்தமா. தேவன் என்ன சொல்றாரு? எனக்கும் உனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான உறவு இருக்குது என்பதை நான் வெளிப்படுத்தும்படி, உறுதிப்படுத்தும்படி, கன்ஃபார்ம் பண்ணும்படி உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். களஞ்சியங்கள்னா என்னது? உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட். பணம் சேர்த்து வைக்க, இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்களா, அந்த சேர்த்து வைக்கிற அதுதான் களஞ்சியம். அந்த காலத்தில் வந்து களஞ்சியம். உங்கள் களஞ்சியங்களில் நீ கையிட எல்லா வேலையிலையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதெல்லாம் வந்து சும்மா எழுதியிருக்கிறாரா? சும்மா இடத்தை நிரப்புறதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்களா? அவர் ரொம்ப ஓவர் ஐஸ்வர்யவான், அவர் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய மகிமையான அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நீங்க கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத வச்சுதான் உங்க பிள்ளைக்கு வாங்குவீங்க. அப்ப நீங்க கடைக்கு போனீங்கன்னா உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற விதத்துல உங்க பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்குவீங்க. ஈலான் மஸ்க் கடைக்கு போனார்னா கடையே வாங்கிடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறத வச்சுதான் நம்ம வாங்குறோம். பவுல் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இருக்கிறத வச்சு உங்க தேவைகளை சந்திப்பார், உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. சில வாக்கு தத்தங்கள் வந்து கண்டிஷனல், நிபந்தனை உள்ள வாக்கு தத்தங்கள். அது இந்த கண்டிஷனை நிறைவேற்றினாதான் அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். சில வாக்கு தத்தங்கள் வந்து அன்கண்டிஷனல். நீங்க எப்படி இருக்கீங்களோ வாக்கு கொடுத்துட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிபந்தனை அற்ற ஒரு வாக்கு தத்தம். ஆனா சிலது வந்து கண்டிஷன் இருக்குது பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ இதை போல பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? தசம்பாகம் கொடு, காணிக்கை கொடு, உனக்கு இருக்கிற முதற் பலன் மிக சிறந்தத கர்த்தர் இடத்துல கொடு, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் இடத்துல எப்படி கொடுக்கிறது? பரலோகம் ஏறி போய் கொடுக்க போறோமா? பிராக்டிகலா சொல்ல போனா சபையில் கூடுன்னு அர்த்தம், தேவனுடைய ஊழியத்துக்கு கூடுன்னு அர்த்தம், தேவதாசர்கள் கூடுன்னு அர்த்தம். தான் அர்த்தம். சிலருக்கு பிடிக்காது, ஆனால் அதான் அர்த்தம். அதை பிராக்டிகலா அதை அப்படித்தானே அப்ளை பண்ண முடியும். எப்படி ஏழை பரலோகத்துக்கு ஏறி அதுக்கு ஸ்பெஷல் ஏணி இருந்தா வேணா பரலோகத்துக்கு ஏறி கர்த்தர்ட்டே கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா கொடு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுதுதான் நிரம்பும், இல்லைன்னா நிரம்பாது அப்படின்னு தான் இந்த வசனம் அப்படிதான் வருது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் தசம்பாகம் கொடுத்துட்டா, காணிக்கல் இதை போட்டுட்டா எனக்கு இது இல்லாம போயிடுமே. இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க போட்டா கர்த்தர் சொல்றாரு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அந்த நம்பிக்கையோட போடுறதா இருந்தா போடலாம். நல்ல கவனிங்க, அந்த நம்பிக்கையோட போடுறதா இருந்தா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா கர்த்தருக்கு வந்து நம்முடைய காணிக்கை அவசியம் வந்து கிடையாது. அவருக்கு வானமும் பூமியும் சொந்தம், வெள்ளியும் பொண்ணும் சொந்தம். அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய தேவைகளை, சபையினுடைய தேவைகளை எப்படி சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் எப்படியோ சந்திப்பார். அவருக்கு 1000 வழி இருக்கு. ஜனங்களுக்கு இது நல்லது என்பதனால வேதம் சொல்லுது, நீ கர்த்தரை பொருளால கனம் பண்ணு, வெறும் வார்த்தையினால கனம் பண்ணாத.
வெறும் நேரத்தினால மட்டும் கூட கனம் பண்ணாத, எல்லாவத்திலையும் கனம் பண்ணு. பொருளை விட்டுறாத, பணத்தை விட்டுறாத, இந்த விஷயத்திலையும் கனம் பண்ணு. நீ கனம் பண்ணும் போது எந்த விதத்திலையும் குறைஞ்சிட மாட்டேன். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். கர்த்தர் யாருக்கும் கடனாளியாய் இருக்க மாட்டார். மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது திரும்ப பாருங்க, இதுவும் நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தம், கண்டிஷனல். இது எல்லாருக்கும் கிடையாது. இதை செய்கிறவர்களுக்கு, எதை செய்கிறவர்களுக்கு? ஆலயத்துக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம், தசம்பாகங்களை எல்லாம், அதுனா முழுசான அர்த்தம், அறகுறையான. அப்போ தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரமாணம். பவுல் 2 கொரிந்தியர் 8:9 எழுதுறத பாருங்க. யாரும் கட்டாயத்தினால கொடுக்க வேண்டான்றாரு. கட்டாயப்படுத்தி உங்களை நான் 10% உங்கள்ட்ட இருந்து வாங்க விரும்பல, நீங்க விருப்பப்பட்டு கொடுங்க. ஏன்னா God loves a cheerful giver. உற்சாகமா கொடுக்கிறவர்களே தேவன் அவர்கள் பிரியப்படுகிறார். நீங்க விருப்பப்பட்டு கொடுங்கன்ட்டு பவுல் கூட என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கொடுத்த மாதிரி கொடுங்கன்றாரு. யார் கொடுத்த மாதிரி? தன்னுடைய உயிரே கொடுத்தார்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு கொடுங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரா கொடுங்கன்னு அர்த்தம். நீங்க போய் வாசித்து பாருங்க. சிலர் சொல்லலாம் புதிய ஏற்பாடு அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுகிறவர்கள் சொல்றேன், புதிய ஏற்பாடு எப்பவுமே பழைய ஏற்பாடை கேன்சல் பண்ணாது, அடுத்த லெவல் தான் கொண்டு போகும். எப்படி? அடுத்த லெவல் கொண்டு போயிடும். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழுகிறோம். பழைய ஏற்பாட்டு தசம்பாகம் நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஏன் சொல்றேன்னா, சிலர் நினைச்சுக்கிறாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டதுனால வசதியா தசம்பாகத்தை ஒழிச்சு கட்டிடலாம், இந்த காணிக்கை கொடுக்கிற விஷயத்தையே ஒழிச்சு கட்டிடலாம் நினைக்கிறவங்க. புதிய ஏற்பாடு இதை வேற லெவல் கொண்டு போகுது. எப்பவுமே பழைய ஏற்பாட்டு கட்டளை புதிய ஏற்பாடு வேற லெவலுக்கு தான் கொண்டு போகும். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? கொலை செய்யாது இருப்பாயாக. ஏசு அதை வேற லெவல் கொண்டு போயிட்டு, நீ மனதுல ஒரு சகோதரனோட கோவப்பட்டாலே, காரணம் இல்லாம கோவப்பட்டாலே அது கொலை செய்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டாரு. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக பழைய ஏற்பாடு கட்டளை சொல்லுச்சு. புதிய ஏற்பாட்டுல ஏசு என்ன பண்றாரு? இல்ல அதை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்றாரு. அடுத்த லெவல் கொண்டு போறாரு. வெறும் செயல் மட்டும் கிடையாது, நீ உள்ளத்துல உன் இருதயத்துல ஒரு பெண்ணை இச்சித்தா கூட அது விபச்சாரம் செஞ்ச மாதிரி. அப்போ எப்பவுமே இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற இந்த போதனைகளை புதிய ஏற்பாட்டு அடுத்த லெவல் கொண்டு போதே ஒழிய அதை குறைக்கல. ஏன் சொல்றேன்னா, அதாவது ஜனங்க சில நேரம் வசதிக்கு ஏற்ற மாதிரி பைபிளை வியாக்கியானம் பண்ணுவாங்க. இது தேவையில்ல, போ அப்போ வசதி தானே, 10% கொடுக்க தேவையில்ல, ஒன்னும் கொடுக்க தேவையில்ல. வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 8:9 பவுல் ஆஃபரிங் எடுக்கிறாரு. சில பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக பணத்தை திரட்டுறார். அப்ப சொல்றாரு கொரிந்து சபைகிட்ட, மக்கதோனியால இருக்கவங்க ஏராளம் தாராளமா கொடுத்தாங்க, நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க. கட்டாயத்தினால கொடுக்காதீங்க, நீங்க கொடுத்துதான் ஆகணும்லாம் கிடையாது, விருப்பப்பட்டு கொடுங்க. ஏன்னா அப்பதான் தேவனுக்கு பிரியம். ஆனா கொடுக்கறப்ப அவர் கொடுக்குற மாதிரி கொடுங்கன்றாரு. அவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு நமக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு ஏராளம் தாராளமா கொடுங்கன்றாரு. அப்போ புதிய ஏற்பாட்டின்படி 10% ஒண்ணுமே கிடையாது. நாம தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, சின்ன ஜன்னல் கிடையாது, பலகணினா அது ஒரு கேட்டு மாதிரி, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி தான் பாரு அப்படின்றாரு. மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அர்த்தம் என்ன? ஒரு விதமா சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:20 பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. சொல்றது நல்லா கவனிங்க. நீ வெறும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் சேர்த்து வைக்கிற, இன்வெஸ்ட் பண்ற, செலவழிக்கிறன்னா அது உன் இருதயத்தை வெளிப்படுத்துது உண்மை. ஆனா அதையும் தாண்டி நீ இதை செய்ய செய்ய இது ஒரு சைக்கிள் மாதிரி போயினே இருக்கும். உன் இருதயம் அங்கே இருக்கப்படும். நீ பூமிக்குரிய உன் பேங்க்லயோ மற்ற வெறும் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நிறைய இன்வெஸ்ட் பண்றனா, நீ ஒவ்வொரு நாளும் அதை செக் பண்ணே இருப்ப. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றனா, ஏன்னா அங்க வச்சுட்டல பொக்கிஷம். உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன் இருதயமும் இவ்வளவு பணம் அதில் போட்டுட்டல, அப்போ டெய்லி அதை செக் பண்ண தோணுது, இருதயம் எல்லாம் அங்க ஈர்க்கப்படுது. என்ன சொல்றாரு? அதனால வெறும் பூமிக்குரிய
இந்த மாதிரி மட்டும் சேர்த்து வைக்காத, ராஜ்யத்துல இன்வெஸ்ட் பண்ணு. நீ இன்வெஸ்ட் பண்ண உன் இருதயம் அந்த பக்கம் இழுக்கப்படும்ன்றாரு. அவர் சொல்றதை கவனிச்சீங்களா நீங்க? எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் பணத்தை எப்படி செலவழிக்கிற, சேர்த்து வைக்கிற, இன்வெஸ்ட் பண்றன்றது உன் உள்ளத்தை காண்பிக்குதுன்னு மட்டும் சொல்ல, அதையும் தாண்டி என்ன சொல்றாரு, உன் இருதயத்தை நீ மாத்திக்கணுமா? இன்னுமே ராஜ்யத்தை ஒரு நேசிக்கிற, ராஜ்யத்தை பெருசா நினைக்கிற ஒரு இருதயமா வேணுமா உனக்கு? என்ன பண்ணு, அப்ப இங்க இன்னும் கொஞ்சம் பணத்தை அனுப்புன்ற. ராஜ்யத்துக்கு, ஊழியத்துக்கு, மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க கொடுக்க உன் உள்ளமும் அங்க ஈர்க்கப்படும். ஏன்னா பணத்தை அங்க கொடுக்கறல்ல, ஒரு இன்வெஸ்ட் பண்ண உனக்கு அது மேல பெரிய ஒரு பற்று உண்டாகும். நீ மாறுவென்ற. அப்ப நீங்க சொல்றீங்களா பணத்துக்கு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பெரிய சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியும் முதலாவது தேடு, அப்போ உனக்கு இதெல்லாமே கூட. அப்ப அவர் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் கொடுக்க நீ இங்க அதிகமா சேனல் பண்ணு ராஜ்யத்துக்கு. ஏன்னா அப்போ உள்ளமும் அங்கங்க அதிகமா அங்க ஈர்க்கப்படும். அப்போ உங்க ஆவிக்குரிய ஜீவத்துல நீங்க வளரணுமா? ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேராய் இன்னும் அதிகமாய் பணம் செலவழிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதை சிலர் பார்த்துட்டா பணம் திரட்டுது பாரு, பணம் திரட்டுறாங்க பாரு அப்படின்வாங்க. என்ன பண்ற, சத்தியத்தை நான் போதிக்கணும். அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டோம். ஆனா தேவன் நம்ம நன்மைக்கு சொல்றார். அவருக்கு தெரியும், பாக்கெட்ல கைய வச்சாதான் உள்ளத்துல கைய வைக்க முடியும். அங்க கை போகாம உள்ளம் பெருசா மாறாது. உள்ளம் மாறினதுனால மட்டும் ஒருத்தர் கொடுக்கறாங்கன்னு இல்ல, அவங்க கொடுக்க அவங்க உள்ளம் மாறுது, பற்று மாறுது, அவங்க ஈர்க்கப்படுறாங்க தேவனுடைய ராஜ்யத்தோடும் அதோட சம்பந்தப்பட்ட காரியங்களும். ஒருத்தர் ஊழியத்துக்கு கொடுக்க அந்த ஊழியத்தின் மேல ரொம்ப ஒரு கவனமாயிடுறாங்க. எப்படிங்க போயிட்டு இருக்கு சபை, எப்படிங்க போயிட்டு இருக்கு, அந்த ஊழியம் எப்படிங்க போயிட்டு இருக்கு, ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க, அது நல்லா போதா, அது மேல ஒரு பெரிய கவனம் ஆயிடுது அவங்களுக்கு. அப்படிதாங்க அது. ஆகவே நான் நினைக்கிறேன், நாம பொருளாதார செழிப்பை விரும்பணும், இந்த வாக்குத்தத்தங்களை நம்பணும். ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்க நாம ராஜ்யத்துக்கு கொடுக்கலாம், ஊழியத்துக்கு கொடுக்கலாம், சுவிசேஷம் எங்க உலகம் எங்கும் போறதுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி வாழ்ந்தாதான் தேவன் மகிமைப்படுவார். யாரு கேட்டாலும் என்கிட்டயே இல்லைங்க. நான் கேட்கிறேன், இந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துமா? மற்ற விசுவாசி தேவையில் இருக்கிறத பார்த்துட்டு பாவம்ல அவங்க அப்படின்னு போறதை விட அவங்களுக்கு எடுத்து ஒரு 10,000 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்குங்க. சுவிசேஷம் அந்த உலகத்தில் அந்த பகுதிக்கு போகணுமா, அந்த மாநிலத்துக்கு போகணுமா, நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்குங்க. அதுதாங்க தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை.